குடிக்க நான் வந்து உட்காரு. இது என்னடா வம்பா போச்சு, நம்மள கண்டாலே ஆவாது, அங்க இங்க ஒரு மாதிரி வாய் அப்படி இப்படி இழுக்கும். இப்ப என்ன பக்கத்துல வந்து உட்காருங்க, என்ன கதை யாது கதைன்னு தெரியலையே. சரி என்ன ஏதுன்னு கேப்போம். சொல்லுங்க என்ன விஷயம்? எம்மா மரவதான் சாப்பிட்டியாடி? ஆமத்தி சாப்பிட்டாச்சு. நாளைக்கு இல்லாத திருநாள் இன்னைக்கு என்ன சாப்பிட்டாச்சுன்னு கேக்கு. என்ன விஷயம் நேரடியே சொல்லுங்களா. பாத்திரம் ஒரு வாடு கிடக்கு, செல்விக்கு ஏதோ தலைவலியா படுத்து வர கிடக்கா, அவளுக்கு கொஞ்சம் காப்பி தண்ணி போட்டு கொடுக்கணும். ஐவர் துணி வேற ஒரு மூட்டை கிடக்கு, அவளுக்கு துவைச்சு எடுக்கணும். ஆமா அது என்னைக்கு உள்ள வேலை தானே, கொஞ்சம் கழிச்சு பாத்திரத்தை கழுவலாம். இப்ப என்ன வாடியா போகுது? இட்டி மரவதான் என் மொபன்ட்ட சொன்னியா இந்த நகை தொகையெல்லாம் கொஞ்சம் கூட கேட்காவோ மாப்பிள்ளை வீட்டுலன்னு? அப்படி போடு. அதனை கேட்டேன். இது ஆதாயம் இல்லாம ஆத்தோட போவாத. என்னத்துக்கிட்ட நம்மள வம்படிக்கு வானால கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு ஈனு சிரிச்சுக்கிட்டே கதையை பேசுதேன்னு பார்த்தேன். ஏட்டி மரவதான் என்னத்தை சொன்னியா? வாண்டதுல சொல்லிட்டு இருக்கேன். என்னத்தை சொல்லிடியேங்க? காது குடுத்துக்கு கேக்கியே இப்படி எல்லாம் எனக்கு கேக்குது. நகை தொகையெல்லாம் செல்விக்கு கூட கொஞ்சம் கேட்டாவோன்னு மாப்பிள்ளை வீட்டுல சொன்னாவோன்னு சொன்னில்ல. உங்க மொமெண்ட்ட சொல்லுதுக்குள்ள அன்னைக்கு ஒரே கோவத்துல இருந்தாரு. அந்தால நம்ம சொல்ல போய் படக்குன்னு நம்மகிட்ட ஏசுவாரு. அந்தால பேசாம இருந்தேன். இன்னைக்கு சொல்லணுதே வேலை விட்டு வரல வந்த உடனே சொல்லுதே. சீக்கிரம் கேட்டு சொல்லு, அப்பதான் மாப்பிள்ளை வீட்டுல ஒரு பதில சொல்ல முடியும். உடனே டக்கு புக்குன்னு வந்து பூ வச்சுட்டு போவோம். அதுக்கப்புறம் நிச்சாமல முடிக்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், பந்தல போடணும், எவ்வளவு வேலை கிடக்கு. இவ்வளவு சொல்லுதே இல்ல. உங்க மொமெண்ட்ட நீங்களே சொல்ல வேண்டியதுனே. ஏன்ட்டு சொல்லி எதுக்கு சொல்லுதியோ? இல்லனா உங்க மோவா அதான் மைனி பத்மா மைனிட்டு சொல்ல வேண்டியதுனே. அதுக்கு இல்ல மரவதான் நான் சொன்னேன்னு வச்சுக்கேன், என் மோவன் கேட்க மாட்டான். முன்னால சின்ன பிள்ளையா தான் கேட்டான். இப்ப அவன் கல்யாணம் முடிஞ்சாச்சு, ஒரு குடும்பம் ஆயாச்சு. நீ சொன்னாதான் கேட்பான், பொண்டாட்டி சொன்னதான் கேட்க. இப்பம்லாம் நான் சொன்னேன் அதால கேட்டுருவாரு மனசே. என் மோவட்ட சொல்லலாம்னா என்னதா இருந்தாலும் அவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. அவ அடுத்த வீட்டுக்கு போன பிள்ளை, அவ வந்து இங்க வந்து அதிகாரம் பண்ண முடியுமா? அப்படி வரையல. அப்ப மத்த நேரம்ல உங்க மோ வந்து அதிகாரம் பண்ணதாவும் இது பிறந்த வீட்டுக்கு வர முடியுமா? சும்மா வந்து பேசிட்டு இருப்பா, வேற ஒண்ணு என்ன செய்தா? கும்பகண்ண வரக்கூடிய நேரமாயிட்டு வந்த உடனே சொல்லு, என்ன சொல்லி நல்ல பதிலா சொல்லு. உன் கையில தான் இருக்கு எல்லாமே இந்த கல்யாண விஷயம். சீக்கிரம் தடப்படணும், இந்த கல்யாணத்தை முடிக்கணும். மண்டைய போடுறதுக்குள்ள என் பிள்ளைய கல்யாணத்தை பார்க்கணும். பார்க்காம என் மனசு ஆறாது. அழாதீங்க தே, நீங்க உங்க பிள்ளை கல்யாணத்தை இல்ல பேர பிள்ளை கல்யாணத்தை பூட்டி பிள்ளை கல்யாணத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போவியா. அதுக்கு முன்னாடி பேச்சு ஏற மாட்டியா? அப்படியே சொல்லுதே. ஆமா போற பக்க பார்த்தா நம்ம போய் சேர்ந்துரும் போல இருக்கு. இது இன்னும் 100 வருஷம் இல்ல 150 வருஷம் வரைக்கும் அப்படியே தான் கிழங்கு மாதிரி இருக்கும் போல இருக்கு. எம்மாடியா என் மனசுல இருக்க பாரத்தெல்லாம் இறக்கி வச்சாச்சு. இனி அவ பாத்துக்கிடுவா. எம்மா நமக்குன்னு வந்து வாச்சிருக்கம்மா மாமியாரு. ஊர் உலகத்துல இல்லாத மாமியார் அம்மா. சை, முதல்ல ஃப்ரிட்ஜ்ல இருக்க பால் எடுத்து காப்பியை போட்டு செல்விக்கு ஒரு கப்பு கொடுப்போம். பாவம் தலைவலின்னு படுத்திருக்கா. ஆகா சரியான நேரத்தை வந்திருக்க போல இருக்க. பால் பாக்கெட்டு கையுமா நிக்க. என்ன காபி போட போறியா டீ போட போறியா? இஞ்சி டீ போட போறோம். டீ செல்விக்கு தலைவலியா இருக்கா, அத கொஞ்சோண்டு இஞ்சி தூக்கல போட்டு கொடுத்து வச்சுக்கேன், தலைவலி சரியாகும் பத்தியா. அதான் போட போறேன். உனக்கு சேர்த்து போடட்டா ஒரு கப்பு? எனக்கு குடிச்சாச்சு. என்ன டீ? என்ன நீனே போட்டு குடிச்சிட்டே டீய? ஆட நீ வேறக்கா, நான் என்னைக்கு போட்டு குடிக்க? சொக்கு எதுவும் கடையில வாங்கி தந்தாரா? சொக்கு வேலைக்கு போயிருக்காரு, கடையில வாங்கி தந்தாராவா? அவர் வேலைக்கு போயிட்டு வரதுக்கு 6 மணி ஆயிருக்கா. பால் அடுப்புல வை, இந்த கதையை சொல்லுதேன். பால் சுடட்டு. சின்ன பிள்ளை மாதிரி என் மவுளுக்கு அடுத்தப்ல இருக்க, மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு. நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் நான் சின்ன பிள்ளை தான். உன்னோட சின்ன பிள்ளை தானே, பேசாம விடு. சரி தாயி, நீ சின்ன பிள்ளை தான், நான் ஒத்துக்கிடுவேன். சரி சொல்லு கதையை சொல்லு. என் மாமியார் இருக்கல்லக்கா. ஏ மரதக்கா, மல்லிகெல்லாம் வாரா. பால் எடுத்து ஒளிச்சு வைக்கா. பால் எடுத்து ஒளிச்சு வைக்கணுமா? என்னடி சொல்லுத? வந்துட்டாடியோ வந்துட்டா. எடுமாரி என்ன இங்க உட்கார்ந்திருக்கியா? ஒய்யாரத்துல ஏறி உட்கார்ந்திருக்கியா? கீழே இருக்க இடமே இல்லையாக்கோ? தரோசா பக்கத்துல இடம் இருக்கு, வந்து உட்கார்ந்தேளா? வாரே வேற என்ன வேலை எனக்கு? கொஞ்சோட்ட ஃப்ரிட்ஜ்க்கு மேல ஏறி உட்கார்ந்துருவே போல இருக்க. என்ன பால் அடுப்புல இருக்க மாதிரி இருக்கு. பால் பாயசம் எது செய்ய போறியா? தாத்தாடிய வெறும் பால் தான் அடுப்புல வச்சு காய்க்கே, அதுக்குள்ள பால் பாயசம் செய்ய போறியாங்க? எம்மா அதுக்கு தான் நெடுமாரி பால் எடுத்து ஒளிச்சு வைக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாலோ. நான் சொன்னது கேட்டுக்கலாம்ல, உனக்கு தேவையா இது? பால் பாயசம் எங்க வைக்க போறேன்? பாலை காய்ச்சி கொஞ்சோண்டு இஞ்சி டீ போட்டு செல்விக்கு கொடுக்கணும், தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தா. கேக்கோ என் தங்கச்சிக்கு நான் போடுறது இஞ்சி டீனா ரொம்ப பிடிக்கும். அதான் கொஞ்சோண்டு டீ போடலாம் நினைச்சு பால் அடுப்புல வச்சுட்டு டீ தூளை பாக்கேன். டப்பால ஒரு மண்ணாங்கட்டி இல்ல, டீ தூளே இல்ல, வெறும் டப்பா கிடக்கு. அதெல்லாம் சீனியை பார்த்துட்டு சீனி இருந்திருக்காத மாதிரி கரெக்டா சொல்லிட்டியா? ஆமா சீனி டப்பா பாக்கேன், சீனியும் இல்ல, 2-3 கிடக்கு சீனி எள்ளு போல. அது எங்க இருந்து காணோம்? அதாக்கா கொஞ்சோண்டு சீனியும் டீ தூளும் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். போகும்போது டீ தூளும் சீனி வாங்கிட்டு போறேன், நீ டீயை போடு. மாதிரி நான் வரும்போது ஏதோ கதை ஓடன மறந்து என் மாமியான்னு வாய் எடுத்தேன். அதுக்குள்ள நான் வந்தோன்னே டக்குன்னு கட் பண்ணிட்டேன். என்ன ஏது விஷயம்? அது ஒண்ணு இல்லம்மா தாயே, சும்மா இரியம்மா. எம்மா தாயே, நீ ஒண்ணுமே இல்லன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியுது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு ஏற்கனவே காது குத்தி கம்மல் போட்டாச்சு. சொல்லு கதைய. உத்தரசா சொல்லுவேன். ஏதாவது என் மாமியார்கிட்ட இங்க இருந்து கேட்டு அங்க போய் சொன்னிய, அதுக்கப்புறம் இருக்க 3 முடியும் பிச்சுட்டு விட்டுருவேன். என்ன நெடுமாரி, நம்ம நான் அப்படியே பழகிருக்கோம், அக்கா தங்கச்சி போல பழகிருக்கோம். நான் ஒண்ணு சொல்ல மாட்டேமா? என்னைக்கு நான் கேட்டுட்டு போய் சொன்னேன். ஏக்கோ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால டீ குடிக்கணும் போல ஆசையா இருந்து அந்தால என் மாமியாரியை தேடுதேன். ஆள் அட்ரஸே இல்ல. அந்தால என்ன நடந்துச்சு தெரியுமா? புது நம்பரா இருக்க, யார் போன் போடுறதுன்னு தெரியலையே. ஹலோ சொல்லுங்க, நீங்க யாருங்க? பாவி, நீ தூங்குனாப்லதான். கம்பெனிக்காரன் கரெக்டா போன போட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருந்த எனக்கு எழுப்பி விட்டுட்டானே. மணி அதுக்குள்ள 3 ஆயிட்டாக்கும். சூப்பரான ஒரு இஞ்சி டீ போட்டு குடிச்சா எப்படி இருக்கும்? ஜம்முன்னு தான் இருக்கும். இப்போ
எத்தே உட்கார்ந்துருக்கோம். ஆள் அட்ரஸ் இல்ல. ஒருவேளை சோஃபா கடியில இருந்து ஒளிஞ்சு கிடக்கா. ஐயோ ஐயோ, இங்கேயும் காணலையே, எங்க போச்சுன்னு தெரியலையே. இவன் என்ன தலையில கிடக்கா? எட்டி நெடுமாரி, என்னாச்சு? வாசலோட நின்னுட்டியே, உள்ள வாங்க. என்ன தட்டி அங்க இங்கமா கிடந்து தேடி கிடக்க? சோஃபா கடியில எடுத்து தொலைச்ச? சி, எங்க மாமியார தான் தொலைச்சு போட்டாச்சு. காணல, அதான் சோஃபா கடியில எதுவும் ஒளிஞ்சு கிடக்கான்னு பார்த்தேன். அட பைத்தியக்காரி, உனக்கு என்னன்னு சொல்ல? ஏன் அடிச்சிருக்கியா? எப்ப பார்த்தாலும் என் மாமியாரி இந்த சோஃபாலே உட்காந்துருக்குமா, திடீர்னு காணலையா, அதான் சோஃபா கடியில எதுவும் ஒளிஞ்சு கிடக்கான்னு தேடிட்டு இருக்கேன். உன சின்ன பிள்ளைல சேர்க்கவா பெரிய ஆள்ல சேர்க்கவா ஒன்னும் தெரியல பாத்துக்க. யாவட்டி இப்படி இருக்க? திடீர்னு என்ன மாமியா மேல பாசம் பொங்கி தேடிட்டு கிடக்க? அச்சி, டீ குடிக்கணும் போல ஆசையா இருந்து என் மாமியாரி இஞ்சி டீனா சூப்பரா போடுவா, அதான் தேடிட்டு இருக்கேன். நல்ல ஆளு. ஒரு கப்பு டீ போடுறதுக்கு மாமியாரி தேடியாக்கும். ஒரு கப்பு பால் அடுப்புல வச்சு கொஞ்சோண்டு டீ தூளையும் போட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா நச்சு போட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டு கொஞ்சோண்டு சீனியை போட்டு ஆத்தி குடிச்சா நல்ல அளவோல இஞ்சி டீ சூப்பரா இருக்குமே. எல்லாம் சொல்லிடலாம் ஆச்சு, போடணும்ல, அதுதானே எனக்கு கஷ்டம். இது எல்லா விஷயத்திலயும் உன்ன பாராட்டுவேன். ஆனா அந்த அடுக்கலையில போய் ஒரு காப்பி போட, ஒரு சோறு பொங்க கறி வைக்க படிச்ச நட்டி உனக்கு ஏன் உனக்கு பிடிக்காதோ? என்னன்னு தெரியலாச்சு, நானும் ஏதாவது படிக்கலாம்னு தான் நினைக்கேன். ஆனா அந்த அடுக்கால பக்கம் போற உடனே ஒரு மாதிரி கிருகிருன்னு வருதாச்சு, அதாவது பக்கமே போக மாட்டேங்க. நல்லா வந்தது போமா தாயே, என்னத்த சொல்ல உன்ன? யாச்சி, நீங்க இங்க தான் நிக்கல. நான் உங்களை அங்க இங்க தேடிட்டு தெரியறேன். நான் உன்ன தேடிட்டு இருக்கேன். இடி உங்க வீட்டுக்கு வந்தனே, அப்பள கதவு பூட்டி கிடந்து. யாச்சி, நான் எங்கேயும் போல. எங்க வீட்ல ஒரு வெடை கோழி உண்டு பத்தியல, இந்த பொட்டை கோழி நல்ல முட்டை போடுற கோழி. அது காணல பத்துக்கங்க காலையில இருந்து. கடி யாரும் ஆட்டையை போட்டாவளா? யாராவது கடிக்கு கோழி ஆட்டையை போடுவோம்ல, அவ்வளவுதான். ஆமா, என் கோழி யாராவது ஆட்டையை போட்டுட்டு போணும். அதுக்கப்புறம் நடக்குது வேறல்ல. ஆனாலும் கோழியை காணலன்னு சொல்லி பயந்துட்டேன். கிடைச்ச கிடைக்கலையா? கிடைச்சாச்சி. நானும் அங்கங்க தேடினேன். அதுக்கப்புறம் பின்னால வைக்க படுப்பு கிடந்து பத்தியல, அதுக்கு பின்னால கிடந்துருக்கோம். சரி போமாச்சி, வரையா? சரிட்டி போவோம் வா. யாச்சி, ரெண்டு பேரும் எங்க போறீங்க? என்னையும் கூட்டிட்டு போங்க. வீட்டுல மஞ்சள் மசாலா சாமான்லாம் கொஞ்சோண்டு தான் கிடக்கு, தீந்து போச்சு. அதான் வாங்கிட்டு வரலாமான்னு பார்த்தேன். பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வரலாம்ல, நல்லா இருக்கும். அதான் கனியை கூப்பிட்டேன், நானும் வராச்சு அப்படின்னா. அதனால 2 பேரும் போயிட்டு வரலாம்னு போறோம். சரி, அப்ப நீங்க போயிட்டு வாங்க. என் மாமியா கிளவியே காணலையா டீ போட்டு தரதுக்கு? மாமியார் தானே இந்த தெரு முக்குல நின்னு ஏதோ ஒரு புதுசா ஒரு பொம்பளை நிக்கி, அதுகிட்ட நின்னு பேசிட்டு நிக்கி. இப்ப வரவேன்னு சொல்லுச்சு. அப்படியா? ஜாலிதான், வரட்டு. சரிடி, நாங்க போயிட்டு வரேன்னா. சரியாச்சு, போயிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பாப்போம், இல்லன்னு தெருல போய் கூட்டு வந்துடும். கேத்தே வாங்கத்தே, வாங்க. எதுக்கு இத்தனை வாங்க போடுற? ஒரு மாதிரி மயக்க மாட்டுக்குன்னு வருது. உங்க கையால ஒரு இஞ்சி டீ போட்டு தந்தீங்கன்னா குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் சாஞ்சி படுத்திருப்பேன். உனக்கு கை இருக்கதானே செய்து போட்டானே. கை காலம் நல்லதாத்தே இருக்கு. ஆனா டீ போன பக்கத்துல போக முடியல, ஒரு மாதிரி வருது. சொல்லி தரேன், அதே மாதிரி போடு. இஞ்சில பால் இருக்குல, அதை எடுத்து கொஞ்சோண்டு டீ தூளையும் போட்டு கொஞ்சோண்டு இஞ்சியும் தட்டி போட்டு சீனியும் போட்டு கொதிக்க வை. டீ ஆயிரும். எனக்கு ஒரு கப்பு கொண்டாப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிப்போம். நமக்கே ஆப்பு வைக்க பாக்க அந்த மாமியாரு. யார்கிட்ட? இந்த நெடுமாரி கிட்டே வா. என்னத்த முழிச்சிட்டு இருக்க? போ, அடுக்கலைய பார்த்து காப்பியை போட்டு கொண்டா. எடி கண்ண தர எடி யாப்டி என்னாச்சு உனக்கு? மயக்க மட்டும் விழுந்துட்டியோ? என்ன அதுன்னு தெரியலையே கடவுளே. அம்மா, என்னம்மா நடந்துச்சு? என்ன நடந்துச்சு சொல்லு. எல்லாம் ஒண்ணுமே நடக்கலல. அவ ஒரு இஞ்சி டீ போட்டு கேட்டா. நான் சொன்னேன், உனக்கு கை கால்ல நல்லா இருக்குல, போய் போட்டு குடி அப்படின்னே. நான் உனக்கு சொல்லி தரேன் எப்படி போடணும்னு. அதே மாதிரி செய்யினே. உடனே 5 நிமிஷம் கூட ஆகல, துபக்கடின்னு விழுந்து கிடக்கா. நான் என்னெல்லாம் செய்வேன்? அம்மா, அவளுக்கு உடம்புக்கு முடியல போல இருக்கு. அதனாலதானே உங்ககிட்ட ஒரு டீ போட்டு கேட்டிருக்கா. அது கூட உங்களால செய்து கொடுக்க முடியலன்னா என்னமா அர்த்தம் சொல்லுங்க. இப்ப பாருங்க எப்படி உழுது கிடக்கான்னு. பெரிய பனைமரம் சாஞ்சு கிடந்த மாதிரி கிடக்கா. என்னப்பா நான் செய்வேன்? இப்ப ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனேன், அதுக்கு ஒரு துட்டு ஆகும். இப்படிலாம் நான் நடக்கும்னு நான் கனவால கண்டேன். அவ மயக்க போட்டு விழுவான்னு எனக்கு என்னதெல்லாம் தெரியும். இல்லன்னா டீயாவது போட்டு கொடுத்துருப்பானல. சரிப்பா, ஒரு இஞ்சி டீ நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டு வா, அப்பதான் அவளுக்கு பிடிக்கும். அது குடிச்சாலும் அது மயக்க தெளிதான்னு பாப்போம். இல்ல பாத்துக்கலாம், இப்ப போட்டு கொண்டு ஓடியாரே. கடவுளை, என் பொண்டாட்டிக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. ஐயோ கடவுளே, காதுகிட்ட வந்து ஒய்யின்னு ஒப்பாரி வச்சுட்டு கிடக்காரு. என்னத்த சொல்ல? டீ குடிக்க வரைக்கும் எப்படியாவது சமாளிக்க வேண்டியதான். ரொம்ப சீக்கிரமா வாரம்ல வாரேன். சீக்கிரம் கொண்டா. தரமா குடி நல்ல சூடா இருக்கு. ஏதே உங்க கையால எப்படி டீ போட்டு குடிச்சேன் பாத்தீங்களா? தேங்க்ஸ் மாமியாரே, போயிட்டு வரேன். எங்க அம்மா போட்டு தந்த டீல உண்மையிலே பவர் இருக்கு. டப்புன்னு எந்திரிச்சு நின்னுட்டிய. ஆமாங்க, அதனாலதான் நாங்க அடுக்காலை பக்கமே போக மாட்டேங்க. உங்க அம்மைய டீ போட சொல்லி சோறு பொங்க சொல்லி எல்லாம் செய்ய சொல்லுதேன். சரி, உங்களுக்கு உங்க அம்மா ஒரு டீ போட்டு தருவாவோ? குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க, போயிட்டு வரேன். கொஞ்ச நேரம் வேலை இருக்கு வெளியில. நான் வந்தவரு என் மாமியார் சும்மா இருக்க மாட்டா. 1க்கு 2 குவால் முட்டி என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி கொடுப்பாக்கா. அப்படிலாம் ஒண்ணு சொல்லி கொடுக்க மாட்டாட்டி. உனக்கு தெரியாதுக்கா, என்னெல்லாம் பேசிருப்பான்னு நான் சொல்லட்டா? எம்மா, என்னல உன் பொண்டாட்டிய நல்லவன் சொல்லுவீல்ல, பாத்தேல நேர்ல எப்படி எல்லாம் பம்மாத்து காட்டிட்டு நடிச்சுக்கிட்டு தெரியுதான்னு. ஏன்னா ஒன்னையும் என்னையும் ஒரு நிமிஷத்துல ஏமாத்தி விட்டு ஓடிச்சாளல. என் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் குறை சொல்லாதம்மா, அவ ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்லுவீல்ல பாரு.
சரி விடுமா, அவன் நல்லவதாம்மா. ஆனா சின்ன பிள்ளைத்தனமா விளையாடுதா. என்ன செய்ய, வாங்கிட்டே அப்படி விளையாடலாமா? மாமிய கிட்ட யாராவது மர்மோ இப்படி விளையாண்டா சரி வருமா? அது அவளுக்கு தெரிய மாட்டுக்கு. நான் சொல்லுதேம்மா, அவ வரட்டேன்னா. கைய விடல. எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டியே சப்போர்ட் பண்ணு, இது சரியில்லை பாத்துக்க. பொண்டாட்டி இப்படியே செஞ்சிட்டு இருந்தா நான் அந்த வீட்டை விட்டுட்டு எங்கேயாவது போயிருவேன். ரெண்டு பக்கம் அடிதான் நடக்கு. என்ன செய்ய, நம்ம நடுல இருந்து எல்லாத்தையும் தாங்கிக்கிட வேண்டியதான். பரவாயில்லட்டி, எப்படியோ இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தீல உன் மாமிய கையால. பின்ன நெடுமாறின சும்மையாக்கா. எங்கட மல்லிகை உட்கார்ந்து இருந்தால, எங்க போனா? பாடு பேசிட்டு இருந்தோம்ல, எங்கேயாவது போயிருப்பா. பாடு பேசிட்டு இருக்கும்போது போக மாட்டாளடி, இடையில இருந்துச்சு. அவ அப்படியே விட்டு அல்ல முழுசும் பாடியும் கேட்காம போக மாட்டாள. ஐயா படுபாவிகளா, என்ன தள்ளி விட்டுட்டு அம்மா ஐயா. சரி விடுக்கா, இன்னைக்கு இஞ்சி டீ வாரம்னு நினைக்க. ஒரே இஞ்சி டீ பத்தியே பேசிட்டு இருக்கோம். சரி, டீயை போட்டு நம்ம செல்விக்கு கொண்டு கொடு. அக்கா அக்கா, மல்லிகா கிட்ட யாவட்டி கண்ணல என்னடி இது காயமா இருக்கு. இது மேலத்தி அப்படி கீழ சாடுன. கொழுப்படுத்த மல்லிகா, மேலதானே உட்கார்ந்துருந்த, கீழே படுத்துட்டே கதை கேட்கணும்னு சொல்லி கீழே சாடிட்டியா? பா, பேசி முடிச்சிட்டாளா? நம்ம கண்ணுல பயங்கரமான காயம் பட்டிருக்கு. யாவட்டி இந்த வேலை உனக்கு வேண்டாத வேலை. ஏக்கா, என்ன சொல்லாதக்கா, பக்கத்துல ஒருத்தி நிக்கல, ஒரு பண வசதியில. அவளை சொல்லு, அவ பண்ண வேண்டாத வேலை. என்னது, நான் பண்ணுனா? பின்ன சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல இருக்க கைய வச்சு ஒரு ரங்குன்னு கண்ணு வாக்குல குத்து விட்டா. டான்னு கீழே சாஞ்சிட்டம்மா. கீழே விழுந்து மண்டை உடஞ்சு போச்சு. அம்மா, ஒரு வார்த்தை கூட என்ன யாது பக்கத்துல இருக்க ஆளு இருக்கா இல்லையான்னு இவ்வளவு நேரம் பார்க்காம கதையா விடுதியா கதை. சரி மல்லிகா, போட்டு இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். எந்திரி எந்திரி எந்திரி. ஒரே சாஞ்சு கிடக்க, என்னால உன தூக்க கழியுமா? அக்கா, இந்த டீ தூளும் சீனியும் தந்தா கூட இப்ப என்னால போய் டீ போட முடியாதுன்னு நினைக்கக்கா. கண்ணு அவுட் ஆயிட்டு பத்தியா. அதனால எனக்கும் என் தங்கச்சிக்கும் கொஞ்சம் டீ போட்டு ஒரு செம்பு நிறைய தாக்கா கொண்டு போறேன். குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்தாதான் சரி வரும் போல இருக்கு. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்முடைய கன்னியாகுமரி காமெடிஸ் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கொஞ்சம் பேர் அவங்களுடைய பேரை சொல்லியிருக்காங்க. அபிஷேக், மனோ, செல்வன், நாகர்கோவில் வீராணியிலிருந்து துர்கா. மக்களே, வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த காமெடி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கன்னியாகுமரி காமெடிஸ் குடும்பம். பை மக்களே.